ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். ஒரு சோகமான நாள் அப்படின்றார் பாஜகவுக்கு. இதுல இன்னொன்று, கெஜ்ரிவால் வெளில வருகிற போது டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், இன்னும் வடகிழக்கு மாநிலங்கள்ல, ஏன் குஜராத்ல கூட தாக்கம் இருக்காதா என்ன? அது இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்காதா? நித்யானந்தன் சார், நீங்க தான். அனைவருக்கும் வணக்கம். அரவிந்த் கெஜ்ரிவால் ஷபீர் பேச்ச கேட்டு உறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது. இல்ல உறைஞ்சு போயிட்டீங்களா என்ன சொல்றது அப்படின்னு? சரி சொல்லுங்க. இல்ல, இவ்வளவு நேரம் பேச்சும் குறுக்கீடும் இருந்து போச்சு, இனிமேல் அது இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த கவலையில இருந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி தொடங்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா வழக்கமாக போச்சு குறுக்கிடுறதுங்க, அது எனக்கு முடியாது. சரி சரி பேசுங்க. சரிங்களா? இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சிறையில் வைத்து விட்டால் பாஜக தோற்றுவிடும், அதான இப்போ இருக்கிற வாதம். அதனால தான் அவர் சிறையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக கடந்த தேர்தலில் 19 வெளியே தான் இருந்தார், பிரச்சாரம் தான் பண்ணார். 7க்கு 7 பிஜேபி வந்தது. வெற்றி பெற்ற பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் 3-4 பங்கல்ல அதற்கு மேலும் வெற்றி பெற்றார். அப்படி இருந்தும் கூட அவர் பிரச்சாரம் செய்து 7க்கு 7 பிஜேபி வந்திருக்கு. அப்ப இவர் பிரச்சாரம் செஞ்சா பிஜேபி தோத்துரும் அப்படின்னு. 2019 வேற, 2024 வேற இல்லையா? கூடி இருக்கு, மோடியுடைய செல்வாக்கு இன்னும் கூடி இருக்கு. அதனால அன்னைக்கு ஒரு புல்வாமா இருந்தது, இன்னைக்கு எப்படி ஒரு இருக்கா? தேசியவாத ஒரு உணர்வு இருக்கா என்ன இப்போ? இல்லை, எல்லா உணர்வும் இருக்கு. அதனால நம்மளா ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். நீதிமன்றத்தில் ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு வழக்கறிஞர்களே பேசுகிறாங்க. இது என்ன அப்போ நீதிமன்றத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மூளையில் ஏதாவது கோளாரா? எப்படி அந்த வழக்கை எடுத்துக்கிட்டாங்க? அது தவறு இல்லையா? ஜோடிக்கப்பட்ட வழக்கை சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டு அதுவும் எப்படி கொடுத்துருக்காங்க? நம்முடைய கைதிகளெல்லாம் அவர்களுக்கு ஒரு கல்யாணம்னு சொன்னால் அவங்களுக்கு இடைக்கால ஜாமீன் 15 நாள் கொடுப்பாங்க. அல்லது தகப்பனாருடைய மரணம் என்று சொன்னால், அல்லது எந்த மாதிரியான சம்பவங்கள் என்று சொன்னால் இடைக்கால ஜாமீன். உடனே அவர் குற்றமற்றவர், அவரை விடுதலை செய்து விட்டால் எங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி, நாடு முழுக்க நாங்கள் ஊர்வலஞ்சு கொண்டாடுகிறோம், மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்றெல்லாம் நினைத்தா என்ன அர்த்தம்? இல்லை, அங்கதான் ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க அவரை சிறையில் போட்டு முடக்க பார்த்தாங்க பாஜக, அந்த திட்டம் தவிடுபடி ஆயிடுச்சு. இல்லை, அது தவிடுபடியே ஆகலை. அதாவது உங்களுக்கு 15 நாள் கழிச்சு 2ஆம் தேதி ஆஜராக வேண்டும்னு சொல்லலை, ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லலை, சரண்டர்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்படின்னா அந்த பெயிலோட தன்மை என்ன பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லலை. அரவிந்த் கெஜ்ரிவால் ஹேஸ் டு சரண்டர் ஆன் செகண்ட், இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை திருப்பி. ஆனா இப்ப இப்படி பாருங்களேன், நீங்க அப்படி அவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட நீதிமன்றம் என்ன பாக்குதுன்னா, ஒருத்தர் தேர்தல் காலங்கள்ல ஒரு பிரச்சாரம் செய்யணும், ஒரு மக்களவை தேர்தல் நடக்குது, ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா இப்படி முடக்க கூடாதுன்னு தான் நீதிமன்றம் பார்த்திருக்கு. நீதிபதிகளோட கருத்து, அந்த நீதிபதியுடைய கருத்து நான் மதிக்கணும், நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு ஜனநாயகம் காப்பாற்றப்படணும், அதனால இது ஒரு பெரிய ஒரு குரலாக வைக்கிறாங்க, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஆனாலும் நிபந்தனை அடிப்படையில் விட்டுருக்காங்க, நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. பிரச்சாரத்துக்கு வர போறார், பிரச்சாரம் செய்ய போறார். பஞ்சாப்ல பிரச்சாரம் பண்ணிட்டோம். பாஜகவுக்கு என்ன இருக்கு? பஞ்சாப்ல ஆட்சியில் இருக்கிறாங்களா? எத்தனை எம்பி இருக்காங்க? என்ன இருக்கு பாஜகவில்? இவர் போய் பிரச்சாரம் பண்ணி பாஜகவை தோக்கடிக்கிறதுக்கு. டெல்லி இல்லைங்க, அதெல்லாம் ஹரியானால எல்லாம் பிஜேபி வலுவா இருக்கு, இமாச்சல் பிரதேசில் வலுவா இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் இந்த இந்தியா கூட்டணியில் பஞ்சாப்ல ஆட்சியில் இருந்த கட்சி. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மேல அனுதாபமும், அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் செய்தா யாருக்கு லாபம்? கெஜ்ரிவாலுக்கு தானே லாபம். அப்ப நஷ்டமடைய போது இந்தியா கூட்டணியுடைய தலைவரா இவங்க சொல்லக்கூடிய நாட்டில் இது வரைக்கும் உலகத்தில் பார்க்காத ஒரு சர்க்கஸ் கூடாரம் இந்தியா கூட்டணி. மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு தொலைவு இருக்குன்னு தெரியும். கேரளாவில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது. இந்தியா கூட்டணின்றது பேரளவு இவங்க பாட்டில் பேர் வச்சுக்கிறாங்க. அதனால் இந்தியா கூட்டணி உலகத்தில் இதுவரை நடைபெறாத அளவிற்கான ஒரு சர்க்கஸ் கூடாரம். இப்படியெல்லாம் யாருமே பார்த்ததில்லை. ஜனதா கட்சியில் இருக்க அந்த கூட்டணிக்கு எந்த வகையிலும் இந்த இடைக்கால ஜாமீன்ல வெளில வர கெஜ்ரிவாலின் பிரச்சாரம் உதவாதா? எல்லாம் அதுக்கு முகாந்திரம் என்ன இருக்கு? வரலாறு என்ன இருக்கு அதுக்கு? இவருடைய பிரச்சாரத்தினால இதுக்கு முன்ன ரொம்ப அதிகாரப்பூர்வமாக டெல்லி முதலமைச்சராக இருந்தும் கூட மக்கள் ஆதரவு நிறைந்த டெல்லியில இவருக்கு கிடைச்ச. இன்னைக்கு சூழல் வேற இல்லையா சார்? என்ன இன்னைக்கு சூழல்? நான் என்ன சொல்றேன்னா, மோடி அவர்களுக்கு இன்னும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கதான் வடநாட்டு பத்திரிகை சுருக்கமா குறுக்கிடு, சுருக்கமா அனுமதி இல்ல. அவரு அப்படி ஏன் இருந்தா நீங்க ஏன் அந்த நேரத்தில் கைது பண்ணீங்கன்றது நாங்க திரும்ப கேட்கிறோம். அதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்களா நீங்க? நாங்க முதல் சுற்றுல இருந்து என்ன கேள்வி கேட்கிறோம்? நாங்க எங்களுடைய ஒரே சார் 9 சம்மன்றது யாருக்குமே இவ்வளவு காலம் இல்ல கொடுக்கவே மாட்டாங்க. முதல் ஒரு விஷயம், நீங்க வேணும்னே வாண்டடா இழுத்துன்னு போறீங்க.
இன்னைக்கு ஒவ்வொரு சீட்டையுமே வந்து பயப்படுறாரு மோடி அவர்கள் இந்த நாட்டில். அவர் அவசரப்பட்டு 400 சொன்னாரு. இன்னைக்கு 400 இல்ல, 300 இல்ல, 200 கூட அவர் வரமாட்டாருன்ற பயம் அவருக்கே வந்துடுச்சு. அவருக்கே வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு சீட்டும் இந்த 543 சீட்ல ஒவ்வொரு சீட்டையும் எப்படிலாம் லாக் பண்ண முடியும்ன்றதை அவர் லாக் பண்ண ட்ரை பண்றாரு. இதுதான் நோக்கம் அவருக்கு. இப்போ சம்மன் கொடுத்தவங்க இன்னும் 2 சம்மன் கூட கொடுத்திருக்கலாம். கைது பண்ணணும்னு எதுவும் ரூல் புக்ல இருக்கா என்ன? தேர்தல் முடிஞ்சு கூட கைது பண்ணி சிதம்பரத்துக்கு 25 சம்மன் கொடுக்கலையா? கொடுக்கலாம். சம்மனுடைய சக்கரவர்த்தி சிதம்பரம், அதுக்கப்புறம் சிவரேறி குச்சி தான் கைது பண்ணாங்க. அந்த அளவுக்கு இருக்கு சிதம்பரம். நீங்க அவரு இல்ல செவரு அது நக்கல்லாம் பொது வெளியில பண்ணக்கூடாது சார். ஒரு தலைவரை நீங்க பாருங்க, இந்த செவரேறி குச்சாரு. முதல்ல நாங்க செவரேறி குடிக்க அவசியம் என்ன? முதல்ல அவசியம் என்ன? அவர் வெளிநாடு ஓடிட்டு போறாரா? அதுவே தப்பு. நித்யானந்த வேலையை தான் நக்கல் பண்றதா நித்யானந்தம். நான் என்ன கேக்குறேன், கெஜ்ரிவால் எரர் இருக்கா? சரி, நம்ம அந்த வழக்குக்குள்ள வேண்டாங்க. ஒரு பாயிண்ட் அப்ப ஷபீர் சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, கெஜ்ரிவால் நீங்க ரொம்ப அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? கைது பண்ணி முடக்குனதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவர் வந்தா ஒண்ணும் இல்லங்க, அது எந்த தாக்கமும் இல்லன்னு சொல்றீங்களா? இல்ல, அவரோட கெபாசிட்டியை ஜட்ஜ் பண்ணி ஏற்கனவே வச்சிருக்காங்க. அண்டர் எஸ்டிமேட் இல்ல, அதுக்கு பேர். அவருக்கும் ஒரு கெபாசிட்டி இருக்கு. 2 மாநிலம் முடிச்சிருக்காங்க. சும்மா சாதாரண விஷயம் இல்ல. புரியுதுங்களா? திமுகவாலே ஒரு மாநிலத்துல தான் வர முடியும், கும்படி முடி தாண்டி போக முடியாது. ஆனா அவர் 2 மாநிலத்துல பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா என்ன தலைப்பா அதுல பேசணும். இவர் ஒரு லைன் கூட பேச விட மாட்டேன். கும்படி முடியை தாண்டி போக முடியலன்னா நேத்து எதுக்கு பிரதமர் எங்களை பத்தி பேசணும்? மத்திய பிரதேசல போய் எங்களை பத்தி எதுக்கு பேசணும்? உத்தரப்பிரதேசல போய் எங்களை பத்தி எதுக்கு பேசணும்? நீங்க சொன்னதுனால தெரியாம நீங்க சொன்னதுனால ஒரு பயம் இருக்குல. இல்ல நீங்க சொன்னதுனால நித்யானந்தம் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இப்படி ஒரு வார்த்தை. ஒரு கேள்வி, கும்படி பூண்டியை தாண்டாதவருக்கு ஒரு ஆண்டு பிரதமர் பதவி கொடுப்பாங்கன்னு பிரதமர் எப்படி சொல்றாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்தியா கூட்டணியில எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்றாரு? நேரத்துக்கு முன்னாடி பிஎம் ஃபண்ட் என்ன ஆச்சுன்னா இந்த தலைவுக்கு ரொம்ப சம்பந்தம். நான் தான் வந்துருங்கன்ட்டேன். ஏங்க ஊழல் தானங்க நீங்க பேசுறீங்க. நான் கேக்குறது நீங்க ஊழல் பத்தி தானே பேசுறீங்க. பிரதமர் உத்தமர் மாதிரி நடிக்கிறார் இல்ல, அவர் மேல இருக்குது தானே, அவரோட எண்ணத்துல தானே இருக்குது, அவர் முகத்தோட தானே இருக்குது. அத பத்தி தானே கேக்குறோம். அப்ப அவர் உத்தமர்னு இல்லன்னு சொல்லுங்க. அளவுக்கு உங்களுக்கு குரல் உயர்த்தி என்னால பேச இல்ல சார். நான் சரி இல்ல அதுக்குள்ளேயே வேண்டாம். இல்ல தலைப்புன்றது ஷபீர் காத்துருங்க. நித்யானந்தம் வாய்ப்பு வரும்போது பேசுங்க. காத்துருங்க ஷபீர். ஹேப்பி வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங். ஹேப்பி வெட்டிங். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.